ஹாய் ஃபியூச்சர் மில்லியர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ என்னோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ராஜா ப்ரோ இருக்காரு. ஹாய் ராஜா ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் ஆல். இன்னைக்கு ஓகே. எப்படி போச்சு மார்க்கெட்டு? எல்லாம் நியூஸ் ஃப்ளோவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நமக்கு வந்து அதான் நேற்று மார்க் பண்ண லெவல் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு நமக்கு. ஸோ ஓகே. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லோ வந்து ஃபர்தராக பீரிஷ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த லோ வந்து சஸ்டெயின் ஆகணும். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி புல்லிஷ் கன்டினியூ ஆகணும்னா இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம். ஸோ ஆமாம். எக்ஸாக்டாக இன்றைக்கி அதே மாதிரி தான் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துங்கிறதுக்கும் எதிர்பார்த்தோம். ஸோ அது வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து கீழே வந்துச்சு. ஸோ ஃபிப்னோசியாக பார்க்கும்போது ஃபிப்னோசியாக பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. இந்த கேப் வந்து ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருச்சு. ஸோ ஓகே. இந்த மாதிரி எக்ஸாக்டாக இதில் வந்து பவுன்ஸ் ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னா பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 25,000 நேற்று பார்த்த மாதிரி தான். இந்த 25,000 வந்து அடிஷன் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 10:30 வந்து எடுத்தது. ஸோ அதே டைமில் வந்து காலில் வந்து பார்த்திங்கன்னா 25,500 வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் இருந்தது. அடிஷன் பில் இருந்தது. ஆமாம். இப்போ எண்டுக்கு எப்படி இருக்கு? ஸோ எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 மணிக்கு எடுத்தது சார். 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 25,000 இருந்தது. இங்கே சர்ப்ரைசிங்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 25,200 வந்து ஆட் ஆகிடுச்சு. நியர்லி வந்து 1 crore பக்கம் வந்துடுச்சு. ஓகே ஓகே. லாஸ்ட் மினிட்ல. ஆமாம், அந்த 200 300 வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக க்ளோஸராக நிற்கிது. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து இன்னும் விட்டு கொடுக்கல. 25,500 வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே ஓகே. சரி சரி. ஃபர்தர் இங்கே லைவாக நியூஸ் ஃப்ளோ பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து 24th Feb வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐடிஎம்லேயே பில்ட் ஆகுது. 24 ஃபெப்ரவரியா? ஓகே. ஆமாம், 25,500 வந்து பில்ட் ஆகுது. ஸோ அநேகமாக அடுத்து இன்னும் 200 பாயிண்ட் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். ஓகே. ஸோ 200 பாயிண்ட் அப் சைடு மூவ் ஆச்சுன்னா நமக்கு சார்ட்டாக வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குமா? ஆமாம். இந்த சப்ளை ஒன்று நம்ம மார்க் பண்ணிச்சோம். ஆமாம். இப்போ டெய்லியில் வந்து கேண்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னாக நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. அப் சைடு தான் நல்லா ஃபேவரபுளாக இருக்குது. 15 மினிட்ஸில் பார்க்கும்போது க்ரீன் க்ளோஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமா அந்த கேண்டல்? ஆமாம், 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் மறுபடியும் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 25,500. அதான் ஆமாம், கொஞ்சம் லாங்காக இருக்குது ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதே இடத்துல தான் வந்து பில்ட் ஆகி நிற்கிது. ஸோ ஃபெப்ரவரியும் அங்கே தான் இருக்குது. ஜனவரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே. காலில் ஒன்றும் பெருசாக க்ளோஸராக இல்லை, எல்லாமே தூரமாக தான் இருக்கா? அதான் 25,500 தான் இருக்குது. இல்லை கால்லையுமேவா? காலில் தான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஓகே ஓகே. புட் சைடில் 25லேயே இருக்கா? 25ல் இருக்குது. க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 25,200 வந்து கொஞ்சம் அடிஷன் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெப்ல கேட்குறேன் ப்ரோ. அதான் ஃபெப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதான் 25லையும் இருக்குது, 25,500லையும் அடிஷன் இருக்குது. புட் சைடு சொல்லிட்டீங்க. கால் சைடு எங்கே இருக்குது? கால் சைடு அங்கே தான் இருக்குது. 25,500 தான் இருக்குது. ஹையஸ்ட் அங்கே தான் இருக்கா? ஆமாம், ஹையஸ்ட் இல்லை, ஹையஸ்ட்டு தள்ளி இருக்குது. இங்கே இருக்குது, 26ல் இருக்குது. 26ல் இருக்குது. ஓகே. அப்போ இந்த 2 ரேஞ்சுன்ற மாதிரி இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான் ஃபெப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை? ஆமாம் ஆமாம். இப்போ ரேஞ்சு ஷிஃப்ட் ஆக போகுதுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் உன்னிப்பாக அந்த மாதிரி கவனிக்கலாம். ஸோ வந்து அடுத்த மணிலேயோ இல்லை ஐடிஎம்லேயோ வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து பில்ட் ஆகும். அப்படி பில்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து விட்டு கொடுத்துரும். ஓகே ஓகே. சரி சரி. இப்போ அந்த நியூஸ் ஃப்ளோ நேற்று பார்த்தீங்களா ப்ரோ? எப்படி இருந்துச்சு? ட்ரம்ப் ஏதோ அனௌன்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு நேற்று. அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக முடியும் போது வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு இது கொடுத்தாரு, கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து பதில் சொன்னார். ஓகே. அப்போது மேஜராக என்ன சொன்னார்னா, அதான் இப்போ இந்த இது கிரீன்லாண்டுக்கு பற்றி சொல்லும்போது நான் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அதாவது கிரீன்லாண்டு வேணும், ஆனால் மிலிட்ரி ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி ஒரு கோட் சொன்னார். அது அந்த டைமில் சொல்லும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மார்க்கெட் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/2 hour டு மேக்ஸிமம் 45 minutesல இன்னொரு நியூஸ் வந்துச்சு நைட்டு. இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்காங்கல்ல, EU, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்ரேட் டீல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல யூஎஸோட, ஆமாம், அதை வந்து நான் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு.
ஓ ஓகே. இவர் ஒரு 9:45 போல இவர் பேசி முடிச்சாரு. ஒரு ஓகே. ஹாஃப் அன் ஹவர் தான். அந்த 10:20 ம் 10:30ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லயும் தெரியும். நீங்க கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அங்கேயுமே சறுக்குன்னு ஒரேடியா ஃபால் ஆயிடுச்சு. அந்த ஓகே ஓகே பண்ண சேட்டையில ஓகே வந்து. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா காலையில நான் எழுந்து பார்க்கும்போது என்னன்னா, அந்த ஒயிட் ஹவுஸ்லேருந்து வந்த அனௌன்ஸ்மென்ட் பார்த்தேன். ட்ரம்ப் ம் போஸ்ட் பண்ணும்போது. ம் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி வந்து கிரீன்லாண்ட் வந்து நாங்க இது பண்ண விரும்பல. ஃபோர்ஸ் ம் பண்ணி எதுவும் வந்து அக்வயர் பண்ண விரும்பல. ஓகே அது வந்து என்னன்னா, எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்ன்ற மாரி ஒரு மாரி பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ட்டாரு, ஈயூல வந்து நான் போட்ட டாரிஃப் வந்து ஆக்சுவலா ஃபெப் 1 தானே டியூவா இருந்துச்சு. ஓகே. ம் அத வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல அப்படின்ற ஓகே. மாரி சொல்ட்டாரு. ம் ஆக்சுவலா அதுதான் வந்து நல்ல ரைடு மார்க்கெட்டுக்கு. ம் ம் அப்புறம் அதான் அப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ்லயுமே என்ன சொன்னாருன்னா, இந்தியாவுக்கும் நாங்க ஒர்க் பண்ணிருக்கிறோம். எப்பவுமே சொல்ற மாரி தான். மோடி ரொம்ப நல்லவர். எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட அடிக்கடி சொல்லிட்டாரு, ஈஸ் த பெஸ்ட் ஆஃப் ஒரு மணின்னு. நெறைய தடவ சொல்ட்டாரு. எனக்கு ம் ஃபோன் பண்ணுவாரு. ஆமாம். அடிக்கடி ஃபோன் பண்ணுவாரு. ம் நல்ல ஃப்ரெண்டு தான் நாங்க. பக்கத்து டீல் வீட்டுக்கார ஒர்க் மாதிரி பண்றோம். பேசுகிறாரு. அங்க இதுலயுமே அதான் சொன்னாரு. இது அப்புறமா எப்படி இருக்குன்னா, நீ என் ஃப்ரெண்டு, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, நீ என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் அது மாரி தான் சொல்ட்டே இருக்கிறாரு. ஆனா மோடி பேசினாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. தெரில. அப்புறம் அதான் கடைசியா அங்க கான்ஃபரன்ஸ்லயுமே கேட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன பத்தி ஏதோ கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிப்லாம் வந்து சும்மா பீனட் மாரி. ம் டோ ஜோன்ஸ் வந்து 50,000 1 லாக் வரைக்கும் தொடும் அப்படின்னு அங்க கான்ஃபரன்ஸ்லயே பதில் சொல்லிட்டாரு. ஓகே. பல்காக இன்வெஸ்ட் அதனால தான் பண்ணிட்டாரு. வந்து அங்கேயே அங்கேயே வந்து சொல்லிட்டாரு. அங்கேயே ம் சொன்னோனே தான் அப்போ சொன்ன உடனே சரசரன்னு ஏறிச்சு. ம் யுஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா 1% கிட்ட வரைக்கும் ஏறிச்சு. ஆனா அதான் ஈஓ ரிசல்ட் வந்தோனே அப்படியே மொத்தமும் அன்வெண்ட் ஆயிடுச்சு. பட் ஓகே. லாஸ்ட்ல அப்படியே திரும்பி வந்து அந்த 1% வந்து நின்னுச்சு. எண்ட் ஆஃப் த டே. நான் நின்றுச்சு. அப்ப நான் ம் காலையில பார்த்தேன். சார்ட் எடுத்து பார்த்தேன். ஓகே கிஃப்ட் ஓகே. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருந்துச்சு. 380, 360 வரைக்கும் போச்சு. அப்படியே ம் பார்த்தீங்கன்னா, 200 வரைக்கும் வந்துச்சு திரும்பி. அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, 330, 340ல இருந்துச்சு. ஓகே அப்புறம் ஓகே. தான் காலையில நடந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமே. நம்ம ஆமாம். மார்க்கெட் நேரா அந்த ம் 343 தான் ஓப்பன் ஆச்சு. ஆனா ஓப்பன் ஆச்சு. நானும் எதிர்பார்த்தேன். என்னடா எத்த உடனே நேரா மேல ஓப்பன் ஆகுதே. சரி ஒரு 1 ஹவர் ம் வெயிட் பண்ணுவோம். இனிஷியல் அதுவும் இனிஷியலாக பேலன்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த ப்ரீமியமே ஒழுங்காக இல்லை, நான் ஆமா கண்ணாமண்ணான்னு ப்ரோ. இருந்தது. நானுமே நம்ம சேனல்ல ம் போட்டிருந்தேன் பாருங்க. வாட்ஸ்அப் ஓகே சேனல்லயே போட்டிருந்தேன். ஓகே திடீர்னு ஓகே. மார்க்கெட் பார்த்தா 1% அப்ல இருக்கு. நான் ஆமாம், நான் கீழே புட்ட இருக்க செல் புட் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏறி இருக்கு. புரொடெக்ஷனுக்கு எத வாங்கலாம்னு தேடுறேன். எல்லாம் ஏறி இருக்கு. ம் 10%, 15%, 20% நம்ம கண்ணுலயே ம் நம்மளால நம்ப முடியல. என்னடா ம் நம்ம தான் ரிஃப்ரெஷ் பண்ணாம பார்க்குறோமா? இல்ல ஏதோ வேற சிஸ்டம் ஏதாவது ஏதாவது பார்த்துட்டு ப்ராப்ளம் இருக்கோமா? ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஆ ஆயிடுச்சு. அப்படின்னு பார்த்தா, எல்லா புட்டும் அப்படிதான் இருந்துச்சு. மார்க்கெட் ம் மேல இருக்கு. புட்டுலாம் ஏறினே இருக்கு. ம் ம் என்னடா இது? சரி ஓகே. எதுவும் பண்ண வேணாம். கம்முனு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படியே சம்போ சிவ சம்போன்னு கண்ணு மூடின்னு உட்காரலாம். அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலான்னு பார்த்தா, அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. அப்படியே ம் ஆச்சு. அதுவுமே வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன். ஏதோ ஒரு ஆக்சுவலா ஏதோ ஒரு ஆல்கோ ஃபார்ம் ம் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாரி ஓ, சொல்றாங்க. ஆனா என்ன அஃபிஷியலா எதுவும் வரல. ஒரு அது ஏதோ ஃபோம்னால அவ்வளோ ஆர்டர் பெரிய இதாகுமா? ஆமா ஒரு 100 கோடி அவங்களுக்கு லாஸ்ன்ற மாரி கேள்விப்பட்டேன். பட் ஆனா அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. அது அஃபிஷியலா ஓகே. அனௌன்ஸ்மென்ட் வந்தா ம் கிளீனா தெரிஞ்சிரும். இல்லன்னா ம் இது எப்படி அது எப்படி சாத்தியமா இருக்கும்? நடந்திருக்கும்? வேற ம் வழியே கரெக்டு இல்ல. தான். சரி ஐடிஎம் புட்டுலாம் ஏறுது. சரி ஓடிஎம்லனா எவனா அது ரூ. ஒருத்தன் 5 இந்த மாதிரி 5 பண்ணிடுவான். 5 புட்டு ரூ. 7 ரூ. 8 ஆகுறது பிரச்சனை இல்ல. அதான், எல்லா எவனா ஒருத்தன் இந்த புட்டும் மாதிரி லைனா வந்து பண்ணிடுவான். ம். அடுத்தது வந்து இது வந்து ரீட்டைலருக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்மளே வெளியே தள்ளிவிடுவாங்க. ஆமா பின்ன போலீஸா இருக்கிறது என்ன அது ஒண்ணு இருக்குல்ல. சட்டம் தன் கடமை செய்யுங்கிறது நம்மக்கிட்ட தான் செய்யும். ஆமாமா. அதான் செய்ன்னு செஞ்சுருவாய்ங்க நம்மளயே. அதான் இப்ப நியூஸா பார்த்தீங்கன்னா, அதான் இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க மாரி இருக்கு. பட் ஆனா அதான் யூரோப்பியன் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க வந்து ஒத்துக்கல. ஏன்னா அவரு இன்டைரக்ட்டா என்ன சொல்ட்டாருன்னா, கிரீன்லாண்ட நீங்க எப்படி இருந்தாலும் என்கிட்ட குடுத்து தான் ஆகணும். கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றாரு. ம் சரியா? நான் யூஸ் பண்ண தேவையில்ல. மிலிட்டரி ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. எப்படியும் நீங்க குடுத்துருவீங்கன்ற டோன்ல தான் அந்த மெசேஜ் இருந்துச்சு. ம் அதனால அதான் அதுக்குமே வந்து கட்ட அதான் 2, பஞ்சாயத்து 3 தான் மீட்டிங் பண்ணுறாரு. வந்து இல்ல ஈயூல வந்து 2, 3 மீட்டிங் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கு எப்படி ம் பதில் சொல்லலாம் அப்படின்றது. ஓகே. ம் அது ஃபெப் 1 தான் அதுக்கு டியூ டேட்ன்னு நெனைக்கிறேன். நான் ஒரு ஆர்டிகிள் காலைல பார்த்தேன். ஓகே. அப்போ பார்க்கும்போது வந்து இந்த மாரி இருந்துச்சு. 1ஆம் தேதி வந்து அவங்க இது பண்றாங்க. ம் என்ன பண்ணலான்னு கலந்துரையாடிட்டு என்ன பண்றதுன்னு பார்ப்பாங்க. இது எப்படியும் அதான் ப்ரோ ஒரு மாரி இழுப்பரிச்சினே தான் போகும் ப்ரோ. ம் ஆமாம். அது எதுவும் ஒரு சாலிடா இருக்காது. இல்ல அதுவும் இல்லாம ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, அந்த உக்ரைன் வார் இருக்குல்ல ரஷ்யா, உக்ரைனு ம் அத பத்தியும் வேற கமெண்ட் சொன்னாரு. அதாவது 2 நாட்டு லீடர்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது? அந்த டீலுக்கு வந்து வர அளவுக்கு வந்துட்டாங்க. ம் அதையுமே வந்து ஒரு சாலிட்ன்ட்டுலாம் சொல்லல. அதுல பார்த்தீங்கன்னா ஓகே 2 இந்த பிரசிடென்ட்டும் சரி, அந்த அந்த தலைவரும் சரி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க போற ஓகே போக்க பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேருக்கும் டீலுக்கு ரெடி ஆயிட்ட மாரி தான் இருக்கு. ஸோ சீக்கிரமா டீல் வரும். அப்படின்ற ஓகே மாரி ஓகே. பொத்தாம் பொதுவா சொல்லி ம் விட்டாரு. ஓகே ஓகே.
ஸோ அப்போ அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து எல்லா மார்க்கெட்டும் வந்து கிட்டத்தட்ட 1.5% 1% அப்பு நேற்று. ஆமாம். அதான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ஏறினே இருந்துச்சு. அது நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ஏறும்போது அது அந்த ஆப்ஷனில் க்ளீனாக தெரியுதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வேறு பட்ஜெட் வேறு இருக்கா. ஆமாம். இன்னும் லாங் வீக்கெண்ட் வர நம்மளுக்கு வர போதா, அதில் நம்ம ஆளுங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால ஆப்வியஸாக வந்து விக்ஸ் பில்டப் தான் ஆகும். ஓகே, கரெக்டு தான். சார்ட் எடுங்க, சார்ட்டாக பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுங்க. பேங்க் நிஃப்டி நெகோஷியேட் ஆயிடுச்சா அந்த செல் ஆஃப்லேருந்து? அதுக்கு நிஃப்டி மாதிரி தான் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே. இப்போ இது வந்து இருந்தாலும் இந்த ஸ்விங் வந்து முக்கியம். 59,597. ஆமாம், பழைய ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் அதுதான் பிரேக் டவுன் பாயிண்ட்டாக இருக்கும்ல. ஆமாம். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்றதை தான் இதை தாண்டிச்சுனாவே புல்லிஷ் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் இந்த இடம். இப்போ இந்த ஃபால் வந்து நெகோஷியேட் பண்ணி மேலே போயிடுச்சுன்றத மாதிரி மீன் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஆமாம். ஓகே. ஸ்டாக்ஸ்லாம் எப்படி எல்லாம் நல்லா பையிங் இருந்துச்சா எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ஓவராலாக? இருந்துச்சு. நேற்று நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் சொல்லியிருந்தோம், அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து இப்போ டாடா மோட்டர்ஸ் நல்ல கொடுத்தது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் எக்ஸாக்டாக வந்து நல்ல சப்போர்ட்லேருந்து இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்லேருந்து இது ப்ரைஸ் ஆக்ஷனாக பார்த்தா அந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து வேலிடேட் ஆகிற மாதிரி இருக்கு. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சிடிஎஸ்எல். ஸோ இதுவும் டெய்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல இடம். சிடிஎஸ்எல் இப்போ கிட்டத்தட்ட மோனோபோலி தான் இல்லை. அதை போகிறேன். ஏன்னா ட்ரேடிங்காக பார்க்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து நல்ல பிஸ்னஸாக பார்த்து வாங்கி வைக்கிறதுனால நல்ல பிளேஸ். ஆமாம். ஓகே. மிச்சபடி இப்போ ஸ்மால் கேப் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அதெல்லாம் ஃபுல்லாக ரிகவர் ஆயிடுச்சா நேற்று மாதிரி இருந்ததுலாம்? ஃபுல்லாக இருக்கவில்ல ப்ரோ. நல்ல பிஸ்னஸ் மட்டும்தான் மேலே வந்திருக்கு. இல்லை, இண்டெக்ஸாகவே கேட்குறேன். ஸ்மால் கேப் இண்டெக்ஸாகவே. ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 1.2% தொடர்ந்து 2 நாளாக வந்து சம்மடி. ஸ்மால் கேப்போட நீங்கள் டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் காலைல பார்த்தேன். ஸ்மால் கேப்போடது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லையா? ஆமாம். இப்போ இது வந்து ஜென்ரலாக அந்த ஐலாண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் ஒன்று சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. முக்கியமான இடத்துல பின்பாரும் இருக்குது. இந்த பின்பார் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் இந்த ஃபாலோ க்ரீன் மட்டும் நல்லா இருந்தால் கொஞ்சம் பெரிய கேண்டில் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்ல இப்போ. ஏன்னா ஆமாம், இதுவும் ரிவர்சல் அது ஒன்று தான் ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹையர் லெவல்லையே பிரேக் டவுன் ஆகிருக்கு இல்லை? ஆமாம். ஏன்னா சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா கூட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் இது என்ன ஸ்மால் கேப் தானே. ஸ்மால் கேப் வந்து 16,000 இருக்கா? எங்கே இருக்குது? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். கணக்கில் 15,600 க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. 15,600 க்ளோஸ் ஆகிருக்கு. அதான் அந்த ட்ரெண்ட் லைனாக பார்த்தீங்கன்னா வீக்லியில் ட்ரா பண்ணி பாருங்களேன். வீக்லியில் வச்சு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தா எங்கேயோ இருக்கு எதுவும் அந்த 3 டிரைவ் பேட்டர்ன் சொல்லுவாங்களே. ஓகே. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கடைசியாக ஒரு ஹையர் லோவர் லோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்க. கடைசி ஒரு 6 மந்த்ஸுக்கு இந்த டவுன் சேனலில் இருக்குல்ல, அந்த டவுன் சேனலு அப்போ சப்ளையாக அந்த இதுவாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாலில் தான் இருக்குது. இன்னும் 2-3% டவுனில் தான் இருக்குது அந்த சப்போர்ட்டு. ஓகே. ஆனால் அது டச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது அங்கேருந்து பவுன்ஸ் வரும் வந்தா அப்படின்னு தான் நான் சும்மா பார்த்து வச்சுருந்தேன். ஏன்னா ஸ்மால் கேப்ஸ் எங்கே வாங்கலான்றப்போ சரி அட்லீஸ்ட் அந்த இண்டெக்ஸ் சப்போர்ட் ஆகிற இடத்துல ஸ்மால் கேப் வாங்கலாம் அப்படி சொல்லி பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அதான் இது ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி தெரில. ஒன்லி மார்க்கெட் தான் ரிகவர் ஆச்சு. ஆனால் இன்றைக்குமே பயங்கர வாலடைல் ப்ரோ. மேலே போச்சு, அப்புறம் ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன் அப்படியே இப்படின்றதுக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள நிஃப்டி 50 பாயிண்ட் இப்படி மூவ் ஆகுது அப்படி மூவ் ஆகுது. க்ளோசிங் வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. ப்ரைஸே பிட்டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பஞ்ச் ஆகுது. அதான் அது என்ன ஒன்றும் புரியல. இத்தனை செகண்டுக்குள்ளே வந்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் நான் ஆப்ஷன் ப்ரீமியமே நான் வருது அவ்வளோ. ஆமாம். நான் என்னோட எம்டிஎம் ட்ராக் பண்ணும்போது எம்டிஎம்ல வந்து இப்படின்னு ஆடுது. எம்டிஎம்மே வந்து பெரிய ஸ்விங் ஆகுது. திடீர்னு 10,000 ரூபா கேட்டது, திடீர்னு பார்த்தா 2,000 ரூபா கேட்டது, திடீர்னு பார்த்தா 5,000 ரூபா கேட்டது, திடீர்னு பார்த்தா 22,000 ரூபா கேட்டது, திடீர்னு 7,000 ரூபா மாறுது.
அன்றைக்கி நடந்த ஒரே நல்ல விஷயம் வந்து விக்ஸ் வந்து கூல் ஆஃப் ஆனது கொஞ்சம். விக்ஸ் கூல் ஆஃப் ஆனாலும் ப்ரீமியமா குறைஞ்ச மாதிரி தெரியலையே ப்ரோ. வாலட்டிலிட்டியாக அதுவும் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. அதான் ப்ரீமியமோட இது அது ஆப்ஷனோட ஐவியா பார்த்தீங்கன்னா ஏறி தான் இருக்கு. பேருக்கு தான் விக்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம். ஓகே 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 ப்ரோ. சரி, நம்ம அப்போ கிளைண்ட்டு வந்து premium ரெண்டு மூணு என்கொயரி இருக்குது ப்ரோ. இன்றைக்கி நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆமாம்மா ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. மெசேஜும் போட்டிருந்தாரு. பார்த்தேன், நானும் பார்த்தேன். அதான் அவர் என்ன கேட்குறாருன்னா, அதான் எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பெருசா புரியல, எப்படி ட்ராக் பண்றது, ஏதாவது டுட்டோரியல் மாதிரி இருக்குமான்னு கேட்குறாரு. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸ்டாக் மார்க்கு, அப்புறம் டெஃபினெட்ஜு, அப்புறம் வந்து சென்சிபிள். கரெக்டாக 3 இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க் தான். சரி, நம்மளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஆமாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பிளானை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, சும்மா சாதாரணமாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இங்கே அனலிட்டிக்ஸ் பிளான் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க வந்து 2 பிளான் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் பேஸ்டு செல்லிங்க்கு வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் க்ரீக்ஸுக்காக இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிளான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மந்த்லி 349 ப்ளஸ் ஜிஎஸ்டினா 412 412 ரூபா வந்து நமக்கு வரும் டோட்டலாக. ஒரு மாதத்துக்கு எடுத்து பார்த்துட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் ஓகேனா ஃபுல்லாக கூட போய்க்கலாம். 6 months 1 year. ஸோ இதில் வந்து அவங்க வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமுலேட்டர். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ரன் ஆச்சு அப்படின்றத பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க சிமுலேட்டரில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பில்டருங்கிறது என்னென்னா, இப்போ கரண்ட்டில் வந்து எந்த கான்ட்ராக்டில் நம்ம பொசிஷன் எடுக்கிறோமோ அந்த கான்ட்ராக்டை சூஸ் பண்ணி நம்ம பொசிஷன் வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து பேப்பர் ட்ரேடாக இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் வந்து அவங்க பொசிஷன் வந்து எப்படி எடுக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, நம்ம நிஃப்டி மூவுக்கும் நீங்கள் பொசிஷன் வந்து நீங்கள் லைவாகவே பில்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பில்டரில் இருக்கும். ஸோ இந்த பில்டரில் சேவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ லிண்டரில் சேவ் ஆயிரும். ஸோ பர்டிகுலராக ஆப்ஷன்ஸ் செயினை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினுங்கிற டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் தான் அந்த பெரிய வால்யூம் இருக்கும். ஸோ அதில் வந்து நிஃப்டி வந்து எடுத்துக்கோங்க எப்போவுமே. ஸோ அதே மாதிரி ஸ்டாக்குக்கு வேணுனாலும் இங்கே ஸ்டாக்குக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஓஏ காட்டுறீங்களா, மல்டி ஓஏ அது? அதுவும் சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த இதில் வந்து ஆப்ஷன் செயினில் வந்து எந்த இதில் வந்து டோட்டல் அடிஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து புட்டில் இந்த இடத்துல டோட்டல் அடிஷன் இருக்குன்னா இந்த புட்டில் வந்து இந்த ஸ்ட்ரைக் இது வந்து டோட்டல் ஓஏ. ஸோ ஓவராலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த 25,000 PE வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, 1 crore அடிஷன் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 25,500 வந்து பார்த்திங்கன்னா 1.2 crore வந்து அடிஷன் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுன்றது அடுத்த 2-3 நாளைக்கு எப்படி இருக்குன்னா இந்த 25,000லேருந்து 25,500க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஓகே, இது ஏதாவது ஒன்று உடையும் போது அந்த டைமுக்கு எப்படி டேட்டா பில்டப் ஆகுதோ அங்கேருந்து தான் அது ஃபாலோ அப் ஆகும். ஸோ இன்னும் ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கணும்னா மல்டி ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம மல்டி கான்ட்ராக்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ January 27th வந்து க்ளோஸ் ஆக போகுது. அடுத்தது வந்து 24th February பார்த்திங்கன்னா ஸோ அதுலேயும் வந்து எங்கே பில்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ க்ளோசரில் இருக்க கான்ட்ராக்ட் ஜென்ரலாக வீக்லி பார்க்குறது தான் பெஸ்ட்டு. க்ளோசரில் இருக்க கான்ட்ராக்டில் தான் எப்போவுமே வந்து வால்யூம் இருக்குது, அதாவது ஓஏ வந்து பில்டப் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, இது 27th வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு வீக்லி, பட் ஆனால் ஆக்சுவலாக மந்த்லி கான்ட்ராக்ட். கரெக்டு தான். ஆமாம். இல்லை, அதனால தான் கேட்டேன். இதோட நேரம் நீங்கள் வேறு February month போயிட்டீங்களே, அவரால் மந்த்லியில் பார்க்கணுமா வீக்லியில் பார்க்கணும்? ஸோ நாம் அங்கே பொசிஷன் வச்சுருக்கனால நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஏன்றது இங்கே சார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து மல்டி ஸ்ட்ரைக் ஓஏ அப்படின்ட்டு வரும். ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து அவங்க வந்து ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓஏ பேஸ் பண்ணி அவங்களே வந்து இது பை டிஃபால்ட்டே இது வந்து ஒரு செட்டப் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வேண்ட ஸ்ட்ரைக்கு வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே குரூப்புன்னு இருக்கும். இல்லாட்டி இந்த குரூப் இல்லாட்டி இங்கே ஆட் குரூப்னு கொடுத்திங்கன்னா புது குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஜென்ரலாக பார்க்குறது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து 100 பாயிண்ட் அங்கேருந்து 3 ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 25,300 எடுக்கிறோம், அப்புறம் வந்து 25,400, அப்புறம் 25,200. இப்போ இந்த 3 ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோன்னா இந்த 3 ஸ்ட்ரைக்கோட இங்கே வந்து ஆட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணாவே ஆட் ஆயிரும். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி இங்கே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காலையிலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படின்றத கொஞ்சம் அப்படி ஒரு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க.
ஆமாம். இப்போ லிமிட்டடாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கோ அந்த ஸ்ட்ரைக் மட்டும் கூட எடுத்துக்கலாம். இப்போ 25,300 தான் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ட்ராக் ஆமா பண்ணி பாருங்கள். 350 தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே. ஸோ இதில் வந்து கால் இருக்கா புட்டு இருக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக தெரியுது. கேப் அப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புட் அடிஷன் வந்து ஹெவியாக ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நடுவில் வந்து நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கால் அடிஷன் தான் ஆயிருக்கு. எண்டில் என்ன ஆச்சு திரும்பி? எண்டில் மறுபடியும் வந்து கால் வந்து டோட்டலாக அன்வைண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. புட்டு தான் ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராங்காக கேரி ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா 33 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து புட்டில் வந்து ஆட் ஆயிருக்கு. ம் ம் ம். ஓகே. ஸோ மல்டிபிளாக பார்க்கும்போது நமக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்கும்னா, ஸோ ஓவராலாக கால் அதிகமாக இருக்கா, ஓவராலாக புட்டு அதிகமாக ஓகே. இருக்காங்கிறத நம்ம எந்தெந்த வந்து ஸ்ட்ரைக்லலாம் பார்த்துக்கலாம். பில்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் எண்ட் பண்ணி ஆஃப் தி நம்ம என்ன டேக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு வந்து இப்போ எது கால் அதிகமாகுதா இல்லை புட்டு அதிகமாகுதான்னு பார்த்துட்டு, இங்கே நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஸ்விங்ஸ் வந்து மார்க் பண்ணிப்போம் கரெக்டாக. இப்போ இந்த ஸ்விங்ஸ் மார்க் பண்ணும்போது இப்போ நம்ம இன்றைக்கி டேட்டாவுக்கு வந்து நம்ம என்ன முக்கியம் நேற்று சொன்ன மாதிரி இந்த லோ வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த லோ ப்ரீச் ஆகுமா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2500. ஸோ இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணது வந்து 25,200 நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 200 வந்து நம்ம செக் பண்ணியிருந்தோம்னு தெரியும். ஆடாக தான் இருக்குது. ஸோ 200 பார்த்தீங்கன்னா கால் தான் அன்வைண்டாக இருக்குது. ஆனால் புட்டு வந்து அப்படியே நின்றுருக்கு ஸ்ட்ராங்காக. காலையில் எங்கே ஸோ இருந்துச்சோ அப்போ என்ன மீன் பண்ணலாம்னா அந்த 200 கீழே வந்து வராது, இன்ட்ராடேக்கு கீழே அது கீழே வராது. ஏன்னா இது வந்து அன்வைண்ட் ஆகலை, ஆனால் கால் மட்டும் அன்வைண்ட் ஆகிருக்கு. கால் அன்வைண்ட் வரப்போது ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்னா மேலே போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இந்த கால்லேருந்து அடுத்த காலுக்கு ஜம்ப் ஆகிட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாமா? ஸோ இப்போ உங்களுக்கு அதான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து புதுசாக பார்க்குறீங்க புரியணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து கன்டினியூஸாக டெய்லி வந்து பாருங்கள். அப்படி இல்லை ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஈவினிங் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்விங் வந்து ஒரு நாள் முன்னாடி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் வந்து மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கு இந்த ஸ்விங் வந்து ரெஸ்பெக்ட் ஆகும்போது இங்கே வந்து டச் பண்ணும்போதோ இல்லை சேலஞ்ச் பண்ணும்போதோ இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் எது ஃபேக் பிரேக் அவுட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவரால் ட்ரெண்டு வந்து எப்படி போகுது, கீழேருந்து மேலே போகிறதா இல்லை மேலேருந்து கீழே வருதா அப்படின்றத க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கால் சைடும் ஈக்குவலாக பில்ட் ஆகிருக்கு, புட் சைடும் ஈக்குவலாக பில்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாமா? இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ டோட்டல் ஒயின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த 25 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு புட்டு சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாமா? க்ளோசிங்கில் வந்து பார்க்கும்போது 25,200 300 கொஞ்சம் அடிஷன் வந்து காமிக்குது. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிப் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்க்கலாம். ஆமாம். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனாக பார்க்கும்போது இப்போ அடுத்தது என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ? அதான் ஃபஸ்ட்டே சொன்னோம் மூமெண்ட்டாக. இப்போ அதான் இப்போ என்னன்னா அந்த ஹை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு. ஆமாம். அந்த ஹை அதே மாதிரி இப்போ லோனா இப்போ அந்த 115 25,115 அந்த லோ. சரியா? இப்போ இந்த 2 லோ தான். இப்போ இந்த லோ உடஞ்சிதுன்னா அப்போ அந்த டைமுக்கு போயிட்டு நம்ம டேட்டா பார்க்கணும். புட்டில் அன்வைண்டிங்கோ இல்லை காலில் வந்து அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா அந்த லோ உடஞ்சிச்சின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதா? ஆமாம். அந்த லோ உடஞ்சி ஸோ நேற்று என்ன லோவோ நேற்று என்ன லோவோ அந்த லோ அட்டாக் பண்ண போகுதுன்னு எடுத்துக்கலாமா? ஒருவேளை அந்த லோ உடஞ்சா கொஞ்ச நாள் புரிகிற வரைக்கும் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கெங்கே அதிகமாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினருக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25,200 500 25,000 அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதாவது வேறு ஏதாவது நல்ல டார்க் கலரில் கூட வச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25,500 வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் டச் பண்ணும்போது நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அந்த பில்டப் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லைனா விட்டு கொடுத்தான்றது அங்கேயே பார்த்து டிசைட் அங்கேயே பண்ணலாம். அப்போ வந்து அந்த சப்போர்ட் உடையாதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதான்றதெல்லாம் அந்த டேட்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கலாம். கரெக்டாக? ஆமாம் ஆமாம். ஓகே வெரி குட். ஸோ ப்ரோ சுரேந்தர் ப்ரோ நீங்கள் கேட்டிங்க இந்த கேள்வி பர்சனலாக வாட்ஸ்அப்பில் இது உங்களுக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்டில் எதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ராஜா ப்ரோவை கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் ப்ரோ வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் எதாவது வந்திருக்கா, கொஸ்டின்ஸ் எதாவது வந்திருக்கா நம்ம ஃபியூச்சர் மில்லியனர்ஸ்லேருந்து? இல்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ இன்னும் ஒரு நாள் இருக்குது, நாளையோட 3 நாள் வீக்கெண்டாக இருக்குது, ஏதாவது நல்ல லாங் வீக்கெண்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்ல. நாளைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஆக்ஷனாகவும் சரி இல்லை ஆப்ஷன் ப்ரீமியமாகவும் சரி இல்லை இந்த 3 நாளைக்கு ஆக்சுவலாக கரைய வேண்டியது வந்து எப்போவுமே நோட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? இந்த லாங் வீக்கெண்ட்லாம் வரும்போது இந்த மண்டே கரைய வேண்டியது ஃப்ரைடேவே கரைஞ்சிடும். ஆமாம் ஆமாம்.
எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா செமையா கரைஞ்சிச்சுன்னு ஏதாவது பொசிஷன் எடுத்தாங்கன்னா அந்த மண்டேல வந்து கேப் பெரிய எடுப்பாங்க. மூவ் வருது. எப்பவுமே இந்த லாங் வீக்கெண்ட் வருது பார்த்தீங்களா? ஒண்ணு ம். வெள்ளிக்கிழமை விட்டுட்டு சனி ஞாயிறு ஆமா, தாண்டுறது. ஆமா. இல்ல சனி ஞாயிறு விட்டு மண்டே லீவ் விட்டு டியூஸ்டே ஓப்பன் ஆகுறது. இந்த கரெக்ட்டு. கேஸ் எல்லாம் நான் ஒரு ஒன் இயரா பார்க்குறோம். ம். இந்த பேட்டர்ன் வந்து எவிடென்ட்டா கிளீனா தெரியுது. அப்ப ஆமா. நாளைக்கு அந்த மாரி ஆகுமா? இல்ல ஏற்கனவே நியூஸ் பைல் அப் ஆயிருக்கிறதுனால இன்னும் வொர்ஸ்ட்டா இருக்குமா? அப்படின்றதெல்லாம் இல்ல இன்னும் குழப்பம் தான். அது நடக்க அதனால சான்ஸ் இருக்கு. நல்லா சான்ஸ் இருக்கு. இப்போ யுஎஸ் விக்ஸும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் விக்ஸும் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கு. இல்ல ஸோ இந்த நல்லா வாரத்துல நல்லா பெருசா மேல பிரீமியம் போறதுக்கு தான் அவ்ளோ சான்ஸ் இருக்கு. கரையில. ம். கரெக்ட்டா. பிரீமியமா அவ்ளோ கரையில. மார்க்கெட் தான் நல்லா நொந்து நொந்து கடந்திருக்கு. டெல்டாவ நமக்கு தான் எப்பவுமே கடந்திருக்கு இந்த எக்ஸ்பைரி வாரத்துல. க்ளோஸில வந்து இந்த மாரி ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா, ஜிக்ஸாக் குடுத்து தான் பிரீமியம் கரையும். ம், ம், ம். ஓகே. அப்போ நாளைக்கு வந்து நார்மலா ஹையும் ஈஸியா தொடும், வந்து லோவும் கரைய தொடுன்ற மாரி பார்க்கலாமா? ஈஸியா வந்து கரைய விட்டுற மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஜிக்ஸாக் வந்து அடிச்சு தான் குடுப்பாங்க. ம், 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 ம். ஓகே. இல்ல இன்னைக்குமே வந்து ஹைக்கும், லோக்கும் கணக்கு பண்ணாலே 300 பாயிண்ட் ப்ரோ. ம். ஆமா. காலையில ஓப்பன் ஆனதுக்கும், லோக்கும். ஆனா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, பட்ட நாமம் அடிச்சு நடுவுல நிறுத்திட்டாங்க. ம். ம். எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாம அப்படியே அழகா நடுவுல எடுத்துட்டு வந்து விட்டாய்ங்க. ம். ஓகே, ஓகே. சரி. அப்ப வந்து அதான் லாங் வீக்கெண்ட் வருது. ஸோ ட்ரேடர்ஸ் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. பொசிஷன் எதா பில்ட் பண்றதுன்னா பார்த்து பில்ட் பண்ணீங்க. அப்படி இல்லன்னா கொஞ்சமா வந்து ரெடியூஸ் பண்ணீங்க. அடுத்து நேரா மந்த்லி எக்ஸ்பைரி தான் ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. ம். நாளைக்கு அப்புறம் வந்து நேரா அந்த ஆமா. டியூஸ்டே தான். டியூஸ்டேவோட எக்ஸ்பைரிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்ட்டு. இன்கேஸ் அத நோட் பண்றவங்க நல்லா நோட் பண்ணீங்க. பொசிஷன கொஞ்சம் டைட்டா வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் வச்சீங்க. இல்ல ரெடியூஸ் பண்றதுனாலும் வச்சீங்க. ம். வேற என்ன இருக்கு? இப்ப வேற ஏதாவது நியூஸ் ஃப்ளோ இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் நியூஸ் ஃப்ளோவா ஒண்ணும் இல்ல. கரெக்ட்டா. இதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்ட பேஸ் பண்ணி அங்கங்க யாரா பேசினா அது நியூஸா மாறுறதுக்கு தான் சான்சஸ் ம். இருக்கு. ஆமா. கரெக்ட்டா? ஏன்னா இப்போ ட்ரம்ப பொறுத்தவரைக்கும் அவர் சைட்ல இருந்து அவர் பண்ணி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ம். யுஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்கு? இன்னைக்கு அப்ல தான் இருக்கா? ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கும் எல்லாம். யுஎஸ் ஃபியூச்சர் வந்து அப்ல தான் இருக்கு. 200 பாயிண்ட் அப்ல இருக்கு. ஓகே. அப்போனா அந்த ஓகே. உங்கள மாரியே தான் அவங்களும் கன்டின்யூ ஆகுன்ற மாரி வச்சுக்கலாமா? திரும்பி நேத்து ஹைக்கிட்டு தான் இருக்கா? ம். ஆமா. ஸோ ஓகே. அவங்க இப்ப விக்ஸும் வந்து இவங்கள்து பார்த்தா ஸ்ட்ரக்சரா கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருக்கா? இல்ல அவங்க விக்ஸும் கூல் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபிக்ஸும் கூலா போயிடுச்சா? ஒரேடியா கூலா போயிடுச்சு. ஏன்னா, அப்ப அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா நியூஸ் இல்ல. நம்மளுக்கு தான் ம். பட்ஜெட் இருக்குது. ஆமா. ஆமா. கரெக்ட்டா? ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. இப்ப இவங்களுது பார்த்தா, இவங்களுது நல்ல ரிகவரி ஆயிருக்கு. கரெக்ட்டா? நல்லா ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போதும், கம்ப்ளீட்டா பை ஆயி மேல தான் நிக்குது. ஸோ இன்னும் ம். மேல கரெக்ட். போறதுக்கு தான் ம். சான்ஸ் இருக்கு. இல்ல? ம். ஆமா. ஆனா நம்ம மார்க்கெட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரார்டினரியா கரெக்ட் ஆயி நிக்கிறதுனால, என்னன்றது தெரியல. ஓகே, ஓகே. நம்மளது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லோவர் லோலயே தான் இருக்கு. இப்ப தான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஹை ஆக்சுவலா இது 15 மினிட்ஸ் சார்ட்டா ப்ரோ? 15 மினிட்ஸ். ஓகே. 15 மினிட்ஸ் சார்ட்ல அது லோவர் டைம் ஃப்ரேம்ல பை வந்திருக்குன்னு சொல்லலாமா? கரெக்ட்டா? ம். ஆமா. ஏன்னா இப்ப பியரிஷ்க்கு இன்னைக்கு 2 இதுக்கப்புறம் பிஎஸ்சிக்கு வந்து கவலைப்பட தேவையில்ல. இந்த ஹை தாண்டிச்சுனா மட்டும் புல்லிஷ்க்கு வந்து ஓகே. புரியல. பியரிஷ்க்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா. பியரிஷ் ஆகும் இல்ல ஓகே. கீழ போகுன்றது கவலைப்பட தேவையில்ல. கீழ போகாது. சான்ஸ் வந்து ரொம்ப போ கம்மி. போவாதுன்றீங்க. ஆமா. ஓகே. சரி நேத்தே இப்ப தான் என்னன்னா சொன்னோம். இப்ப இந்த வந்து இன்னைக்கு வந்து இந்த ஹை இந்த லோ வந்து சஸ்டெயின் ஆகணும் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். அதே மாரி ஆச்சு. ஸோ இது கீழ போயிருந்தா மட்டும் தான் அது மறுபடியும் நெகட்டிவ் ஆகும். ம், 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 ம். ஓகே. இல்ல இது வந்து என்னன்னா, நீங்க அந்த 2 டைம் ஃப்ரேமா யூஸ் பண்றீங்கல்ல. ஒண்ணு லோவர் ஸ்விங்க வச்சு சொல்றீங்க. இன்னொன்னு இப்ப அந்த ம். ஹையர் ஸ்விங்கா பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டா? அதான் நேத்து ஏன்னா அது சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஹை தாண்டுச்சுன்னா இங்க வந்து ஹையர் லோ காமிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஹையர் லோ வந்து இங்க ம், வந்திருக்கு. ம், ம், ம். ஓகே. ஹையர்ல அங்க வந்திருக்கா? ம். சரி. ஓகே கைஸ். ஸோ நியூஸ் இதுக்கப்புறம் ஒண்ணும் பெருசா இல்லன்னு நெனைக்கிறேன். பட் அகைன் பார்ப்போம். எந்த சைட்லேருந்து எந்த நியூஸ் கிளம்புது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம வந்து நம்மளோட இத கமெண்ட் பண்ணுங்க. அதேமாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நல்லா இருக்குதுன்னு ஒரு கமெண்ட்யாச்சும் போடுங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் அப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்க லைக் பண்ண அது இன்னும் நெறைய பேருக்கு எடுத்துட்டு போய் தட்டில வச்சு பரிமாறும் இந்த வீடியோவ. ஸோ ஓகே கைஸ். அப்போ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு லாங் வீக்கெண்ட் இருக்குது. நாளைக்கு அடுத்த நாள்லேருந்து. ஸோ அத கொஞ்சம் பிளான் பண்ணி உங்க ட்ரேட வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ நாளை ஈவினிங் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது தாமோதரன் ராஜா ப்ரோ.